தேவா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மீண்டெழும் தமிழர் வரலாறுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று தமிழன் தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பணும். அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் அதை தொடங்கும்போது நிறையா எதிர்ப்பு வரும், நிறையா சிக்கல்கள் வரும், நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தோற்றத்தை சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நம்பிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்களை இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இப்படி தான், தமிழர்கள்லாம் இவங்க தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்க பல விஷயங்களை உடச்சி அதுக்கு மாற்று கருத்தாகவும் முற்றிலும் அதுக்கு எதிரான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஒரு புரிதலை உருவாக்குற ஒரு முயற்சியாக நான் அதை பண்ணேன். அப்போ கடுமையாக எல்லாருமே என்னை ஒரு அச்சுறுத்துனாங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் கிளப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் நடக்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாரும் என்னை பயமுறுத்துறதுக்கான காரணமே இந்த இந்த திராவிட சித்தாந்தம் தான். அதாவது இந்த திராவிட சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளாக நம்ம எல்லாருமே அடிமைகளாக தான் இருக்கோம். தமிழர்களுக்குன்னு தனியாக ஒரு வரலாறே கிடையாது. தமிழர்களுக்குன்னு எந்த ஒரு பண்பாடும் ஒரு தனிப்பட்ட ஒரு எந்த எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உடைக்கிற மாதிரி நான் அந்த சில விஷயங்களை அதில் பதிவு பண்ணியிருந்தேன். என்னோட நிகழ்ச்சி ஒளிபரப்ப அது மூலமாக தான் எனக்கு தோழர் அறிமுகமானார். சக்திவேல் தோழர் அவர்கள் 100 ஆண்டுகள் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு தோழர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஜயநகர தெலுங்கு அரசர்கள் இங்கே தமிழ்நாட்டை கைப்பற்றினாங்க. இந்த விஜயநகர தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றும் போது அப்போ நடந்த அதோட தொடர்ச்சியாக அந்த தெலுங்கர்கள் தமிழர்களை எப்படிலாம் பிரித்தாங்க, எப்படிலாம் சூழ்ச்சி செஞ்சாங்க, எப்படி அதை தமிழர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குனாங்கன்றதை அதை ஒரு தொகுப்பாக தான் நான் அந்த நிகழ்ச்சியில் பண்ணியிருந்தேன். என்றைக்கு உண்மையான தமிழர்களோட வரலாறு வெளியில் வருதோ அன்றைக்கி தான் தமிழர்களோட தலையெழுத்து மாறும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் திராவிட கருத்தியல் உட்பட அனைத்து கருத்தியல்களுமே தொடர்ந்து இது திராவிடம் இல்லைனாலும் புதுசாக வேறு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி தொடர்ந்து இவர்களை தமிழர்களை இவங்க பிரித்து ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்கன்றது தான் அப்படி ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு குருத்தங்களை தான் அதை நம்ம போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.